का शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं मेघश्यामं पीतकौसेयवासं श्रीवत्साङ्गं कौस्तुभोद्भासिताङ्गं पुण्योपेदं पुण्डरीकायदाक्षं विष्णुं वन्दे सर्वलोकैकनाथम्। Beautiful, ma. Wonderful. Sachikala ji. हाँ, जय श्री कृष्ण। Krishna Krishna. भीष्मद्रोणतडा जयत्रजना गान्धारनीलोत्पलं शल्यग्राहवती कृपेण वहनि कर्णेन वेणुना अश्वत्थामकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोऽपि न खलु पाण्डवैरनुरते कैवर्तककेशवः। Beautiful, ma. जय श्री कृष्ण जी। Jai Shri Krishna, Deepa ji. बन्धुरात्मात्मनस्तस्य येनात्मैवात्मना जितः अनात्मनस्तु शत्रुत्वे वर्तेतात्मैव शत्रुवत् सर्वभूतस्थमात्मानं सर्वभूतानि चात्मनि ईक्षते योगयुक्तात्मा सर्वत्र समदर्शनः। जय श्री कृष्ण जी। जय श्री कृष्ण जी. இப்ப 29 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இந்த ஸ்லோகம் தான் பிரார்த்தனை ஸ்லோகம் தான் கடைசியா எடுத்தது. எல்லாத்துலயுமே தன்னை எல்லாருமே சமமா பாப்பா ஒரு தியான யோகி அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொன்னோம். தியான யோகமோட இந்த அத்தியாயம் 30 ஸ்லோகம் 29 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 21வது ஸ்லோகத்துல இருந்து அதோட ரிவிஷன் பண்ணிட்டு நீயோட 3 ஸ்லோகம் 30, 31, 32 3 எடுத்துக்கலாம். சுகமாத்யந்திகை யத்தத் புத்திக்ராஹ்யமதீந்திரியம் வேத்தி யத்ர ந சைவாயம் ஸ்திதச்சலதி தத்வதः யல்லப்த்வா சாபரம் லாபம் மன்யதே நாதிகம் ததः यस्मिन् स्थितो न दुःखेन गुरुणापि विचाल्यते तं विद्या दुःख संयोग वियोगं योग संज्ञितं स निश्चयेन योक्तव्यो योगो निर्विण्ण चेतसा संकल्प प्रभवान् कामांस् त्यक्त्वा सर्वान् शेषतः मनसैवेन्द्रियग्रामं विनियम्य समन्ततः शनैः शनैरुपरमेत् बुद्ध्या धृतिगृहीतया आत्मसंस्थं मनः कृत्वा न किञ्चिदपि चिन्तयेत् यतो यतो निश्चरति मनश्चञ्चलमस्थिरम् ततस्ततो नियम्यैतदात्मन्येव वशन्नयेत् प्रशान्तमनसं ह्येनं योगिनं सुखमुत्तमम् उपैति शान्तरजसं ब्रह्मभूतमकल्मषम् युञ्जन्नेवं सदात्मानं योगी विगतकल्मषः सुखेन ब्रह्म संस्पर्शमत्यन्तं सुखमश्नुते सर्वभूतस्थमात्मानं सर्वभूतानि चात्मनि
ईक्षते योगयुक्तात्मा सर्वत्र समदर्शनः. அடுத்த ஸ்லோகம்ல எப்படி யோகி தன்னையே எல்லா இடத்துலயும் பாக்குற மாதிரி பகவான் எப்படி பாக்குறது, பகவானை யார் பாக்குறா அப்படிங்கறது அடுத்த ஸ்லோகத்துல 30வது ஸ்லோகம். யோ மாம் பஷ்யதி சர்வத்ர சர்வை ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி ச மே ந பிரணஷ்யதி. சார் சார் ஒருவர் ஒரு நிமிஷம் நீங்க அட்டாச்மெண்ட் பிடிஎஃப் அமிச்சது 29th வரைக்கும் தான் இருக்கு. ஓ அப்படியா, நான் இப்ப அனுப்புறேன், ஒரு நிமிஷம் இருங்க. அனுப்புறேங்களா? ஓகே. ஆமா இப்ப அனுப்புறேன். ஓகே. சாரி, அவசர அவசரமா இதை பண்ணிருக்கேன். அனுப்பிச்சுட்டேன். பாக்குறேன் சார். கிடைச்சிருக்கா? படிச்சுட்டு ஓகே, எனிவே ஸோ யோ மாம் பஷ்யதி சர்வத்ர சர்வை ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி ச ச மே ந பிரணஷ்யதி. யார் ஒருவர் மாம் நான் பஷ்யதி பார்ப்பார் சர்வத்ர எங்கும் சர்வம் எல்லாவற்றிலும் ச மற்றும் மயி என்னில் பஷ்யதி பார்ப்பார் காண்பார் தஸ்ய அவருக்கு அகம் நான் ந பிரணஷ்ய தொலைவது ந இல்லை பிரணஷ்ய தொலைவது அமி நான் சக அவர் ச மற்றும் மே நான் ந இல்லை பிரணஷ்யதி தொலைவது. யார் என்னை எல்லாவற்றிலும் பார்க்கிறாரோ மற்றும் எல்லாவற்றையும் என்னில் பார்க்கிறாரோ அவருக்கு நான் தொலைந்து போக மாட்டேன் மற்றும் அவர் என்னிடமிருந்து தொலைந்து போக மாட்டார் சொல்றார். ஒரு ஷனா பார்க்கலாம். யோ மாம் பஷ்யதி சர்வத்ர பஷ்யதி பமிலாக யதி சர்வத்ர ரஃபார் கொடுத்து பமிலாகாத் கொடுத்து சர்வத்ர சர்வை ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி தஸ்யா தமிழாகத் ஹன்னப்ர நமிழாகத் ந பிரணஷ்யாமி யா எழுத்துனா மீ ஷார்ட் ஆயிடும் சச்சமே ந பிரணஷ்யதி. ஸ்லோகம். யோ மாம் பஷ்யதி சர்வத்ர சர்வை ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி. யோ மாம் பஷ்யதி சர்வத்ர. ஒரு யோகி, என் மேல இருக்கிற ஒரு பக்தன் என்னை எல்லாவற்றிலும் பார்க்கிறான். எந்த மாதிரியான ஒரு உயிரினம் இருந்தாலும் அதுல என்ன பார்க்கறது. பிரம்மன் ஒரு வாட்டி கோவர்தனத்துல இருக்கிற கோகுலத்துல இருக்கிற எல்லா மாடையும்
அதோட பசு கண்ணுகள் எல்லாத்தையும் மறைச்சிடுறார். இப்ப பகவான் எல்லாரையுமே அது தேடுறார், கிடைக்க மாட்டேங்குது. பகவான் பிரம்மனுக்கு ஒரு பாடம் கற்கலாம்னு சொல்லிட்டு தன்னையே பல ரூபமா ஆக்கிண்டு மாடுகளாகவும் கண்ணுகளாகவும் அதே மாதிரி கொண்டு வர்றார். அந்த மாதிரி இப்ப யாருக்கும் அது கண்ணில் படல. ஆனா பலராமர் வச்சு அவருக்கு மட்டும் அது கண்ணில் படுறது. அந்த மாதிரி அவரால் அந்த மாதிரி ஒரு யோகிக்கு யாருக்கு பார்க்க முடியுமோ எல்லாருலயுமே பகவானை பார்க்க முடியும். இந்த மாதிரி யோமாம் பஷ்யதி சர்வத்திர. பகவான் எல்லார்ட்டையும் எல்லார்லயும் எந்த மாதிரியான இருக்கட்டும், நல்லவாளா இருக்கட்டும், கெட்டவாளா, நமக்கு பிடிச்சவாளா இருக்கட்டும், பிடிக்காதவாளா இருக்கட்டும், ஒரு ஜந்துவா இருக்கட்டும், ஒரு பசுவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதுல பகவான் இருக்கிறத பார்க்க முடியும். சர்வம் ச மயி பஷ்யதி. பகவானுக்குள்ள எல்லாரும் இருக்கிற மாதிரியும் பார்க்க முடியும். எல்லாருள்ளயும் பகவானை பார்க்க முடியும். பகவான் எல்லாரையும் பார்க்க முடியும். 11வது பூதி யோகம் தன்னை பத்தி காண்கிறச்ச பகவான் சொல்றார், இஹைகஸ்தை ஜெகத் கிருத்ஸ்னம் பஷ்யாத்ய சச்சராச்சரம். எது அசையறதோ எது அசையில்லாம இருக்கிறதோ எல்லாத்தையுமே நீ எனக்குள்ள பார்க்கலாம், ஒரே இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு பகவான் தன்னோட முழு ரூபத்தை காமிக்கிற. அர்ஜுனன் கூட சொல்ற, தத்ரைகஸ்தை ஜெகத் கிருத்ஸ்னம் பிரவி பக்தமனே கதா. பொழுது அர்ஜுனன் முழு பிரபஞ்சம் பல விரிவுகளாக அப்பஷ்யத் தேவதேவஸ்ய ஷரீரே பாண்டவஸ்ததா. தேவர்களின் தேவர் உடம்புல எல்லாரையும் பார்த்தார் அப்படின்னு. இந்த மாதிரி சர்வஞ்சமை பஷ்யதி, எல்லாருமே எனக்குள்ள பார்க்கலாம் அப்படின்னு. சச்சமேனா பிரணஷ்யதி. இந்த மாதிரி ஒரு பக்தன், ஒரு தியான யோகி பகவான் எல்லாருக்குள்ளயும் பார்த்து பகவானுக்குள்ள எல்லாரையும் பார்க்கறது, அந்த மாதிரியான யோகிய பகவான் எல்லா இடத்துலயும் பார்ப்பார். ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம்யஹம் மம வர்த்தமான் வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வஷா அப்படின்னு 4வது அத்தியாயத்துல நம்ம படிச்சிருக்கோம். யாரெல்லாம் என்னை அணுகிறாரோ அவருக்கு நான் ஆதரவு அளிப்பேன். இந்த மாதிரி பகவான் சொல்றாரு, சச்சமேனா பிரணஷ்யதி. அந்த மாதிரி இருக்கவாள நான் பார்த்துப்பேன். அவ என்னோட கண்ணுல இருந்து எப்பவுமே வெளியில போக முடியாது. இந்த மாதிரி பகவான் எல்லாருமே தெரியும், எல்லாருமே பார்ப்பேன் அப்படிங்கிறது இங்க ஏன் ஒரு எனக்குள்ள பாக்குறவா, என்னையே எல்லாத்தையும் பாக்குறவா, அந்த மாதிரி ஒரு சாதகர், அந்த மாதிரி ஒரு யோகிக்கு மட்டும் ஏன் நான் பார்த்துப்பேன்? பகவான் கண்ணுல இருந்து யாருமே அழிஞ்சது இல்லை. ஆனா அந்த மாதிரி பகவான நம்பிக்கை இல்லாதவாளுக்கு பகவான் தெரிய மாட்டார். நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவிருதா மூடோயன் நாபிஜானாதி லோகோ மாம ஜமவ்யயம். யோகமாயால் மறைக்கப்பட்டு நான் எல்லோருக்கும் தென்பட மாட்டேன் அப்படின்னு 7வது அத்தியாயத்துல சொல்றார். அதேதான் இங்கேயும் சொல்றார். என்னை யார் நம்பலையோ அவளுக்கு நான் எல்லாத்தையும் தெரிய மாட்டேன். ஆனா எனக்கு எல்லாருமே தெரியும். வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யாணி ச பூதானி மாந்து வேதன கஷ்டன. எல்லாரையும் நான் பாக்குறது. சமோகம் சர்வ பூதேஷு நமே துவேஷோஸ்தி ந பிரிய. எல்லாருமே எனக்கு பிடிச்சவா, எல்லாருமே எனக்கு சமமானவா. நான் யாரையும் வெறுப்பது இல்லை, ஆதரவு காட்டுவதும் இல்லை. ஆனா ஏ பஜந்தி துமாம் பக்தியா மைதே தேஷு சாப்பியம். 9வது அத்தியாயத்துல சொல்றார். என்ன ஏ பஜந்தி துமாம் பக்தியா, ஆனால் என்னை பக்தியுடன் வழிபடுபவர்கள் என்னுள் இருப்பார் மற்றும் நான் அவரில் இருப்பேன். மைதே தேஷு சாப்பியம். பகவான் எல்லாருமே
பார்த்துட்டு தான் இருக்கா. ஆனா இந்த மாதிரி யோகிக்கு தொலைஞ்சு போக மாட்டா. அவருக்கும் அவர் கண்ணில் எப்பொழுதும் இருப்பார். அவள் எப்பொழுதுமே பார்த்து நிற்பார். அவருக்குள்ள நான் இருப்பார், அவர் எனக்குள்ள இருப்பார் அப்படின்னு பகவான் ரொம்ப அழகா இந்த இடத்துல சொல்றார். போன ஸ்லோகத்துல பார்த்தேன்னா ஒரு தியான யோகி தன்னையே எல்லாரையும் பாப்பா, எல்லாரையும் தன்னை பாப்பா அப்படிங்கிற. இந்த ஸ்லோகத்துல பகவானை எல்லாரிலையும் பாப்பா, பகவானுக்குள்ள தன்னையும் பாப்பா அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு தனித்தனியா அப்படின்னா இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். ஒரு ஞான யோகம் பண்ணிட்டு தியானம் பண்றவாளுக்கு தனக்குள்ளேயே தனக்குள்ள பகவான் இருக்கிறத பாக்குறதுனால தன்னையே எல்லாருக்குள்ளயும் பாப்பா. பக்தி யோகத்துல இருந்து வர தியான யோகிகளுக்கு பகவானே அழைச்சின்னு பகவானே நினைச்சுன்னு பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கா, வாபிச்சிருக்கா அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு இந்த ஸ்லோகத்துல சொல்றார், எல்லா இடத்துலயும் பகவானை பார்க்கலாம், பகவானுக்குள்ள எல்லாரையும் பார்க்கலாம். யோமாம் பஷ்யதி சர்வத்திர, என்ன எல்லாரையும் பார்க்கலாம், தனக்குள்ளேயும் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சர்வம் ச மயி பஷ்யதி. ஞான யோகி இன்னொருத்தர்லயும் என்ன பாப்பா, என்னையும் எல்லாரும் தனக்குள்ள பாப்பா அப்படின்னு சொல்ற. பகவான் என்ன சொல்றதுன்னா, தியான யோகிங்கிறவாளுக்கு எல்லாருமே சமமா பாப்பா, எல்லாருமே தான் இருக்கிறத பாப்பா. அதே மாதிரி தியான யோகி எல்லாருலயும் பகவானை பாப்பா, பகவானையும் தனக்குள்ள பாப்பா. இந்த மாதிரியா இருக்கிற தியான யோகிகளை நான் என்னைக்குமே கைவிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அவர் தொலைந்து போக மாட்டேன் மற்றும் அவர் என்னிடம் தொலை மாட்டார் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். சர்வபூதஸ்திதம் யோ மாம் பஜத்யேகத்வமாஸ்திதः சர்வதா வர்த்தமானோபி ச யோகி மயி வர்த்ததே. சர்வபூதஸ்திதம், எல்லா உயிரினங்களிலும் இருப்பது, யஹ யார், மாம் நான், பஜதி காண்பார், ஏகத்வம் ஒன்றாக, ஆஸ்திதः நிலைத்து, சர்வதா எல்லா, வர்த்தமானாக சூழ்நிலைகள், அபி கூட, ச அந்த, யோகி மயி என்னில், வர்த்ததே வசிப்பார். என்னில் ஒன்றாக நிலைத்து யார் என்னை எல்லா உயிரினங்களில் காண்கிறாரோ அந்த யோகி என்னில் வசிப்பார் எல்லா சூழ்நிலையிலும் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒரு க்ஷணமா பார்க்கலாம். சர்வபூதஸ்திதம் யோ மாம் பஜத்யே, சர்வபூதஸ்தி தமிழ் ஒரு ஆகாத் கொடுத்து தஸ்திதம் யோ மாம், தையோ மாம், யோமா ரெண்டுமே நடுவில் எடுத்து भजत्येकत्वमास्थितः, भजत्ये जत्ये ज मिलागा, कत्व क मिलागा, मा स्थित मा मिलागा. सो भजत्येकत्वमास्थितः सर्वथा वर्तमानोऽपि, सर्वथा रफार करते था, वर्त रफार करते मानोपि, மானோ நடுவில் எடுத்து பி ஷார்ட் ஆயிடும். சயோகி மயி வர்த்ததே, சயோகி ரெண்டுமே நடுவில் எடுத்து மயி வர்த்த, மயில மயி வர்த்ததே கொடுத்து வர்த்ததே. சர்வபூதஸ்திதம் யோ மாம் பஜத்யேகத்வமாஸ்திதः सर्वथा वर्तमानोऽपि स योगी मयि वर्तते. एकत्वाम आस्थितः. பகவான் போன ஸ்லோகத்துல அவர் என்னைக்குமே அவர் கண்ணில் படாம இருக்க மாட்டா, எப்பொழுதுமே அவர் கண்ணில் இருப்பா, தியான யோகி கண்ணில். அதே மாதிரி தியான யோகியும் எப்பொழுதுமே அவருக்குள்ள அவர் கண் முன்னாடிதான் இருப்பார். ஏன் அப்படின்னா பகவானையும் தானியும் ஒன்றாக பார்க்கறதுனால.
ஏகாத்வமாஸ்திதா, ரெண்டுமே ஒன்னாக பார்க்கறது. ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா அந்த ஃபில்டர்ஸ்னால அதெல்லாம் தனித்தனியா அந்த நம்ம இந்திரியங்கள் எல்லாம் அதை அதை ரெண்டையும் பிரிச்சுட்டு, இது உலகத்தோட, இது பிரகிருதியோட, இது பகவானோட அப்படின்னு தனித்தனியா வச்சுன்னு அதனால தனிச்சு விட்டுருது. ஆனா இந்த மாதிரி ஒரு தியான யோகம் பண்ணிட்டு இருந்தானா ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு புரிஞ்சுன்னு ரெண்டும் ஒண்ணா ஆயிடும். சூரிய வெளிச்சம் வெள் நார்மலா ஒரே கலர்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுல மழை பெஞ்சோன்னா ரெயின்போயா 7 கலர்கள் அப்பதான் தெரியும். எல்லாத்துலயும் இருக்கிறது அதே லைட் தான். ஆனா அந்த மழைங்கிற ஒரு இந்திரியங்கள் மிடில்ல வந்ததுன்னா, அந்த ஃபில்டர்ஸ் மிடில்ல வந்ததுன்னா எல்லாமே தனித்தனியா எல்லாம் வேற வேற அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அந்த மழைங்கிற அந்த திரை அடைஞ்சு போயிடுச்சுன்னா திருப்பி எல்லா லைட்டும் சேர்ந்தாயிடுது. ஒரே லைட் தான் இருக்கிறது, ஒரு லைட் தான், எல்லாமே கலந்ததுதான் ஒண்ணு. பகவான் தான் எல்லாருக்குள்ளயும் இருக்கார். அதே லைட் தான் நமக்குள்ளே இருக்கு. வேற வேற கலரா இருக்கும் நம்ம, அவ்வளவுதான். ஆனா இருக்கிறது அதே பகவானோட லைட் தான். ஒரு தியானம் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா இது நம்ம நமக்குள்ள இருக்கிற பகவான் நம்மளும் சேர்ந்து இருந்தான்னா அப்ப ஏக்க எல்லாம் சேர்ந்துடும். அப்ப நமக்கு எல்லாமே எல்லா கலர், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், பச்சையிலேருந்து வயலட் வரைக்கும், சேப்புல இருந்து வயலட் வரைக்கும் பார்த்த கலர்ஸ் எல்லாம் எல்லாம் ஒண்ணுதான், அதே லைட் தான் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். ஏகாத்வமாஸ்திதः சர்வபூதாஸ்திதம் யோ மாம் பஜதி. சர்வபூதாஸ்திதம், எல்லாத்திலுமே பகவான் இருக்கார் அப்படிங்கிற. வெறும் உயிரினங்கள்ல மட்டும் இல்ல, ஒவ்வொரு சின்ன சின்ன ஆட்டம்ஸ் வரைக்கும் பகவான் தான். எல்லாமே பகவான் பகவான் எல்லாத்துலயுமே வியாபிச்சுன்னு இருக்கா. அப்படி நினைச்சுட்டு யார் என்ன பூஜை பண்றாளோ, அப்படி யார் என்ன பாக்குறாரோ, சர்வதா வர்த்தமானோபி சயோகி மை வர்த்ததே. சர்வதா, அந்த யோகி எல்லா சூழ்நிலையிலும் என்னில் வசிப்பார். யார் தன்னோட கர்மங்களை தன் கர்த்தவியம் மாதிரி நம்ம பண்ணிட்டு, எப்படி நமக்கு நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸ்ல எப்படி எழுதியிருக்காளோ, உபனிஷத்துல எல்லாம் எப்படி எழுதியிருக்காளோ அந்த மாதிரி தன் கர்மங்களை பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கிறவா, அந்த மாதிரியான யோகி, ரெண்டுமே ஒன்றாக பார்க்கிற யோகி, அவர் எப்பொழுதுமே எந்த மாதிரியான சூழ்நிலையிலும் அவர் என்னில் வசிப்பார். இந்த மாதிரி இருக்கிறவா சர்வ பிரபஞ்சமையும் பகவானால வியாபிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்துலயுமே பகவான் இருக்கார். பார்க்கறதும் பகவான், பார்வையில வரதும் பகவான், பார்வையில வரதும் பகவான், பார்க்கறதுங்கிற செயலும் பகவான். எப்படி கங்கையால தான் நம்ம பூஜை பண்றோமோ, அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற பகவான் இந்த பகவான நம்மளே பகவானாலேயே நம்ம பூஜை பண்றோம். பஜதி மாம் பஜதி. எந்த மாதிரியான சூழ்நிலையிலும் இந்த மாதிரி பகவானை நானும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவா, இந்த பகவானை தன்னாலேயே பூஜை பண்றவா, சர்வதா வர்த்தமானோபி சயோகி மை வர்த்ததே, எனக்குள்ளேயே எப்பொழுதும் வசிப்பார் அப்படின்னு பகவான் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். இந்த மாதிரி யோகி அவ எப்படி இருப்பா அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்றார். ஆத்மௌபம்யேன சர்வத்ர சமம் பஷ்யதி யோர்ஜுன சுகம் வா யதி வா துக்கம் சயோகி பரமோ மதஹ. ஆத்ம ஔபம்யேன, தன்னை ஒப்பிட்டு, சர்வத்திர எல்லாவற்றிலும், சமம் சமமாக, பஷ்யதி காண்பது, யஹ யார்,
அர்ஜுன அப்படின்னு அர்ஜுன சொல்ற. சுகம் வா சுகத்தில், யதி அல்லது, வா துக்கம் துக்கத்தில், ச அந்த, யோகி யோகி, பரமோ பரமமாக, மதஹ கருதப்படுவார். தன்னை எல்லாவற்றிலும் ஒப்பிட்டு யார் சமமாக கருதுவார் சுகத்தில் மற்றும் துக்கத்தில், அந்த யோகி மிகச் சிறந்தவராக கருதப்படுவார் அப்படின்னு பகவான் யோகியை பத்தி சொல்றார். ஒரு க்ஷணம் பார்க்கலாம். ஆத்மௌபம் ஏன சர்வத்ர, ஆத்மௌ ஆமிலாக, மௌபம் ஏன பமிலாக, சர்வத்ர வமிலாக, சமம் பஷ்யதி யோர்ஜுன, சுகம் வா யதி வா துக்கம், சுகம் துக்கம் வரணும், சுகம் வா யதி வா துக்கம், சயோகி பரமோ மதஹ, சயோகி யோகி ரெண்டுமே நெடில் எழுத்து, பரமோ மோ நெடில் எழுத்து, மதஹ குரில் எழுத்துகள். ஆத்மௌபம் ஏன சர்வத்ர சமம் பஷ்யதி யோர்ஜுன, சுகம் வா யதி வா துக்கம், சயோகி பரமோ மதஹ. ஆத்மௌபம்யேன சர்வத்ர சமம் பஷ்யதி யோர்ஜுன. நமக்குள்ள இருக்கிற உடம்புல ஏதான ஒரு பாகத்துக்கு ஏதான ஒரு இடைஞ்சலோ, அதுக்கு ஏதான வலி இருந்தோ, அது நமக்கு வந்துதான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அந்த உடம்புல இருக்கிற பாகங்களும் நானும் ரெண்டுமே சேம் அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி யோகி உலகத்துல இருக்கிற எல்லாருமே நான் தான் அப்படின்னு பாக்குறதுனால, இந்த உலகத்துல யாருக்கும் ஏதாவது நடந்தாலும் தனக்கு அப்படின்னு நினைச்சுன்னு முன் வந்து பண்றது. நம்மளோட உடம்புல நம்ம காலில் ஏதாவது பட்டுதுன்னா நம்ம எப்படி நம்ம காலை பார்த்துக்கிறோமோ, அந்த வலி நம்மளோடது, இது நம்ம தான், நம்மளோட உடம்புல இருக்கிற நம்மளோட காலில் தான் அது பட்டிருக்கு, நம்ம தான் அதை பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறோமோ, அதே மாதிரி யோகி உலகத்துல இருக்கிற எல்லாரும் தான் தான் அப்படின்னு நினைச்சுட்டு உலகத்துல இருக்கிறவாள் யார் இருந்தாலும் அவளுக்கு நல்லது பண்றது அப்படின்னு ஒப்பிட்டு தன்னையே எல்லாரோடையும் ஒப்பிட்டு எல்லாருமே சமம் அப்படின்னு நினைச்சுட்டு அப்படி பாக்குறது. சமம் பஷ்யதி, சர்வத்திர சமம் பஷ்யதி. ஆத்ம ஔபம்யேன, தன்னை ஒப்பிட்டு எல்லாத்தோடையும் எல்லாரையும் சமமா பாக்குறது. சுகம் வா யதி வா துக்கம், சுகமா இருக்கட்டும் துக்கமா இருக்கட்டும். அதுக்காக இன்னொருத்தர் காலில் பட்டுதுன்னா எனக்கு காலில் பட்டுது அப்படின்னு நினைச்சுக்க மாட்டா. அவனுக்கு காலில் பட்டிருக்கு சொல்லிட்டு நம்ம வேற அழுகிறது இல்லை. ஐயோ எனக்கு பட்டுடுது அப்படி, அந்த மாதிரி இன்னொருத்தருக்கு துக்கம் வருச்சு எனக்கு துக்கம் வருது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை இதுல. இன்னொருத்தருக்கு துக்கம் வர்றதுக்கு துக்கம் வருதுன்னா அது தான் தான் பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கு. இன்னொருத்தருக்கு சுகம் இருந்ததுன்னா அந்த சுகம் என்னோடுதான், எல்லாரோடுதான் சேம். எனக்கு எந்த சுகமோ அவளுக்கும் அதே சுகம் கொடுக்கணும். எனக்கு இருக்கிற துக்கம் எல்லாரோட துக்கம், இன்னொருத்தரோட துக்கம் என்னோட துக்கம், எல்லாருமே சமமா பாக்குறது. இப்ப நமக்கு பண்றச்சு நமக்கு நம்ம ப்ரௌடா இருக்குமா? என் காலில் பட்டது நானே பார்த்துட்டேன் அப்படின்னு நம்ம ப்ரௌடா இருக்கிறது. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு ஏதாவது நடந்ததுன்னா அவளுக்கு ஏதாவது பண்ணுனா தான் அதோட கிரெடிட் எடுத்துன்னு தெரியுது. நான் பாரு, நான் எல்லாரும் இது பார்த்துட்டேன் அப்படின்னு இல்லை. ஏன்னா அவளும் நானும் டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ எனக்கு நான் என்ன பண்ணியிருந்திருப்பேனோ நான் அவளுக்கு பண்ணுவேன் அதை அப்படின்னு நினைச்சுட்டு பண்றது. இப்ப இந்திரன் ததீச்சி முனிய சிரச்சேதம் பண்ணான் யுத்தத்துல. ததீச்சி முனி ஒண்ணுமே பண்ணல, அவருக்கு ஒண்ணுமே கெடுதல் பண்ணல. ஆனா யுத்தம்ங்கிறதுனால, ஆனா வஜ்ரம் பண்றச்ச அதே ததிச்சி முனி அவரை அவருக்கு அஸ்வினி குமாரர்கள் அவளுக்கு அந்த ததிச்சி திருப்பியும் உயிர் கொடுக்க அப்புறம் இந்த இந்திரன் அதே ததிச்சிட்ட போய் எனக்கு வஜ்ரம் பண்ணோம், எனக்கு உன்னோட முதுகெலும்பு தா அப்படின்னா அவர் எடுத்து கொடுத்துடுறாரு. ஏன்னா என்னோடது இருக்கட்டும், என்ன அவருக்கு இருக்கிறது எல்லாமே ஒண்ணுதானே அப்படின்னு தன் முதுகெலும்பு கூட எடுத்து கொடுத்துடுறாரு. அந்த மாதிரி யோகிகள்.
So, இன்னொருத்தருக்கு வலினா எனக்கு வலி, ஆனா எனக்கு வலி இருந்தா ஒண்ணும் இல்லையா அப்படின்னா இல்ல. எல்லாருக்குமே இருக்கிற வலி, எனக்கு இருக்கிற வலி, எல்லாருக்கும் இருக்கிற வலி, எல்லாத்துக்குமே என்னோட ரியாக்ஷன், என்னோட ரெஸ்பான்ஸ் சேமா இருக்கும். சுகம் வா எதிவா துக்கம், எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த யோகியோட ரெஸ்பான்ஸ் சேமா இருக்கும். சயோகி பரமோ மதா, அந்த மாதிரி யோகி பரமமான யோகி அப்படின்னு பகவான் சொல்றார். அதோட எங்களோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். கிருஷ்ணா. Despite this